பத்தின அந்த ஒரு நிருபத்தை தொடர்ந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். இந்த நிருபத்துல நம்ம என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப சின்ன கிளாஸா தான் இருக்கும். பட் நம்ம இதுல ஒரு 2 பாடங்கள் நாம இன்றைய நாள்ல கற்றுக்கொள்ள போறோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம போகும்போது, இது 3 யோவான் நிருபம் இல்லைங்களா? இது அதாவது யோவான் எழுதிட்ட 3வது நிருபம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2வது நிருபத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். 2வது நிருபம் பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரி, அவங்க பேரு லேடி, என்ன அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த பெயர், அது கிரேக்க பாஷையில தான் அங்க யோவான் எழுதுறார். சோ மற்றவங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ சகோதர சகோதரிகளே, அந்த வகையில பார்க்கும்போது இப்போ 3 யோவான் இது யாருக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு படிச்சோம்னா, இங்க ஒரு நபர் வராரு. அவர் பேரு காயு. காயு. சோ இவரை பத்தி ரொம்ப சரித்திரங்கள் அவ்வளோக்கா இல்ல பைபிள்ல. இவர் யாரு, என்ன, எந்த இடம் அப்படின்ற மாதிரி இல்ல. பட் இந்த ஒரு சகோதரனுக்கு என்ன பண்றாருன்னா, நிருபம் அங்க எழுதுறாரு. சோ அன்றைய நாட்கள்ல இந்த காயு அப்படின்ற ஒரு பெயர் பாத்தீங்கன்னா, பல பேர் இது வந்து அந்த நாட்கள்ல எப்படி நம்ம சீமோன் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சீமோன், லாசர், அந்த மாதிரி. அது மாதிரி காயஸ், காயு அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அந்த நாட்கள் இல்லைங்களா. சோ எக்லீஷியாலே பாத்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க காயு அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட பிரதர்ஸ். பட் இந்த காயு யாரு, என்ன விஷயம் நமக்கு பைபிள்ல தெளிவா தெரியல. பட் என்ன பண்றாங்கன்னா, நிறைய சஜஷன் சொல்றாங்க. இவரா இருக்கலாம், அவரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பைபிள்ல காயு எங்கெங்கெல்லாம் வராரு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த காயு என்ற பெயர் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 23 படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கலாம். அங்க ஒரு காயு வராரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 29ல கூட அங்க ஒருத்தர் மக்கோதோனியராகிய காயு வராரு. இவங்களா பவுல் கூட இருந்துட்ட ஊழியர்களா இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 4 வசனத்துல அங்க ஒரு காயு இருக்கிறாரு, பெர்பயனாகிய காயு. அப்போ இப்படி நிறைய காயு இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்ட காயு யாரு நமக்கு தெரியல இல்லைங்களா. பட் என்னவா இருந்துட்டாலும் இந்த சகோதரனுக்கு யோவான் எழுதிட்டாரு. அவருடைய நிருபத்தின் உடைய வரிசையில 3வது நிருபம். சோ எப்படி ஸ்டார்ட் பண்றார்? இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனங்கள் முதல் 4 வசனங்கள் தான். எனவே ஒரு முறை அது படிச்சிடலாம், 1லிருந்து 4 வரை. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தின் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்த்த அந்த 4 வசனங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வசனம் இல்லைங்களா, மூப்பனாகிய நான் பிரியமுள்ள காயுவுக்கு அங்க எழுதுகிறதாவது. சோ என்ன விஷயம்?
இல்லைங்களா? சோ மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதா, அதாவது காயு எனக்கு ரொம்ப பிரியமானவன், உங்களைய ரொம்ப அன்பு செய்யறோம் சத்தியத்துல, ட்ரூத்ல, சத்தியத்தின்படி நாங்க அன்பு செய்யறோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம கிளியர், நம்ம இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மேல நம்ம அன்பு செலுத்துறது நல்ல விஷயம். பட் அது எந்த பேஸ் அடிப்படையில், எந்த பேசிஸ், எதன் அடிப்படையில நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ட்ரூத் அப்படின்னா எந்த ட்ரூத் இல்லைங்களா? அது கவனிக்கணுமா இல்லைங்களா? கண்டிப்பா தேவனுடைய வசனங்கள் தான் சத்தியம். பட் இது எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பார்க்க வேண்டி இருக்குது. எல்லா விதமான கோணங்களுமே இது நம்ம பார்க்க வேண்டிய சகோதர சகோதரிகள். அப்போ சத்தியத்தின் படி உங்க விஷயத்துல நாங்க ரொம்ப அன்பு கூறுறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அப்போ இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு அது எதன் படி, எதன் நிமித்தம் இருக்குது என்பது அது கவனிக்க வேண்டிய பாயிண்டா இருக்கு. அது எந்த உபதேசம், காலக்கணக்கா இருக்கலாம், பரிசுத்தமாக்கப்படுதலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். பட் ட்ரூத், எல்லாமே ட்ரூத், சத்தியத்தின் படியான ஒரு அன்பு. அப்ப இங்கேயும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா மூப்பன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இது எந்த மூப்பன்னா எக்லீஷியாவுடைய எலெக்டட் எல்டர் பத்தி இங்க இல்ல. நம்ம ஏற்கனவே ஞாபகம் இருக்குங்களா? அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் 2 யோவான் படிக்கும் போது அங்கேயும் இதே வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதுல நம்ம எல்டர் அப்படின்ற வார்த்தைக்கு பைபிள்ல 3 அர்த்தங்கள் இருக்கிறதாக நம்ம படிச்சோம். நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முறை அந்த ஒரு கிளாஸ நீங்க கேட்டுக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கலாம். எல்டர் அப்படின்னா 3 அர்த்தம் இருக்கு. இப்ப இங்க யோவான் அந்த அதே அர்த்தத்துல 3வது அர்த்தம் என்னன்னா வயசுல மூத்தவர். வயசுல மூத்தவர் இல்லைங்களா? சோ அந்த அர்த்தத்துல அவர் பேசுறாரு. சோ அந்த அதுக்கே உரிய ரெஸ்பெக்ட் அங்க இருக்குது. அப்போ பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது இல்லைங்களா? சோ சத்தியத்தின்படி உங்க மேல ரொம்ப நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் சத்தியத்துக்குள்ள அப்படி சொல்லிட்டு, இப்போ 2வது வசனம் படிக்கலாம். மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம் படிங்க ஒரு முறை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கரெக்ட் இல்லைங்களா? இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். ஏன் சொல்லுங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுல, இலங்கையில இருக்க எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு. இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மத்தியில ஒரு பாடக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பாட்டு இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. பட் நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு இருக்குது. ஓகே, நான் நினைச்சேன் யாராவது பாட ட்ரை பண்ணீங்களான்னு. ஓகே, சோ அது என்ன பாட்டு இல்லைங்களா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழு. இந்த வசனம் தமிழ்ல படிக்கும்போது புரியுற மாதிரி இருக்குது. ஆனா என்னன்னு புரியல. பட் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே ரொம்ப தெளிவா நிறுத்தி நிதானமா படிக்கணும். ஏன்னா தவறான புரிந்து கொள்ளுதல் வரும் இந்த வசனத்துல. சோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவனே பிலவ், நான் விஷ் பண்றேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. எதுக்கு ப்ரேயர் பண்றேன்? நல்ல செழிப்பா இருக்கணும் நீங்க.
வார்த்தை கவனிங்க. நல்ல செழிப்பா, ப்ராஸ்பர். ஆங்கிலத்துல ப்ராஸ்பர் அப்படின்னா செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்ற. நல்லா நீங்க உங்க ஆத்துமா நல்லா எப்படி ப்ராஸ்பரா இருக்கணுமோ அது மாதிரி நான் நல்ல ப்ராஸ்பரா இருங்க. இத படிக்கிற நமக்கு என்ன தோணுது? அப்போ நம்ம ஆத்துமா நல்லா சந்தோஷமா வாழணும். அது மாதிரி வாழ்றதுக்கு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு யோவான் பிரேயர் பண்றாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவ மண்டலத்துல ஒரு ஒரு ராங் டாக்டரின் இருக்கு. ராங் டாக்டரின் அப்படின்னா நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பேர் சபையிலே பாத்தீங்கன்னா சில பேர் அதை எதிர்க்கிறாங்க. நீங்க அங்க கேட்டிருக்கீங்களா தெரியல. பட் தமிழ்நாட்டுல அதனால பார்க்க முடியும். ஏன்னா அது என்ன டாக்டரினா, த டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது தமிழ்ல செழிப்பின் உபதேசம். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆசீர்வாதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில வரும். நல்ல வாழ்க்கையில செழிப்பு அடைவீங்க. நல்ல growth ஆயிட்டு போவீங்க. ஃபினான்ஷியலி, ஆரோக்கியத்துல, ஹெல்த்ல, பொருளாதாரத்துல எல்லாம் செழிப்பு தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் த ப்ராஸ்பெரிட்டி டாக்டரின். டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பர். அதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமா வைக்கிறாங்க. பாருங்க, யோவானே சொல்றாரு, நீ நல்லா செழிப்பா இருக்கணும், ப்ராஸ்பரா இருக்கணும், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உனக்காக. இல்லைங்களா? இன்னைக்கு பேர் சபைகள்ல இதுக்காக ஜெபம் பண்றான். இங்க வந்திருக்கக்கூடிய சபை எல்லாரும் கடன் பாரத்திலிருந்து விடுதலையாகி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆயிட்டு, நல்ல கோடி மாச கை சம்பளம் 50,000க்கு மேல சம்பாதிக்கிற மாதிரி, நல்ல வீடு கட்டி, நல்ல ஒரு பெரிய கார் வாங்கி, இல்லைங்களா, நல்ல சொத்து சுகத்தோட சந்தோஷமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்கோ. நாம கூட பேர் சபையில இருக்கும் போது ஜெபிச்சிருக்கிறோம். மத்தவங்களுக்காக இல்ல, பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப மெயினா யாருக்காக பண்ணிருப்போம்? நமக்காகவே பண்ணிருப்போம். கர்த்தாவே, நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நல்லா செழிப்பா இருக்கணும், ப்ராஸ்பரா இருக்கணும், வளமையா இருக்கணும், கவலை, துக்கங்கள், வறுமை அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோவான் பிரேயர் பண்ணியிருக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும், வார்த்தை கவனிங்க, எல்லா விஷயத்திலும். எல்லா விஷயமா என்ன? ஆரோக்கியம், பொருளாதாரம், வேலை, சொந்த பந்தங்கள், எல்லாத்திலுமே நல்ல ப்ராஸ்பரா இருக்கணும் நான் வேண்டிக் கொள்றேன். சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லைங்களா? ஆனா இந்த வசனத்தை நாம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியலைங்களா, இது ராங் டாக்டர். ஏன்னா இந்த புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுரு சொல்றாரு, இந்த புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரதேசி, இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம்? பரதேசிகளாக இருக்கிறோம். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா? பேதுரு சொல்ற அந்த வசனம் வேணா நீங்க படிக்கலாம். எங்க படிக்கலாம்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கம்பத்தகியா ஆகிய ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் வாசிக்க பிரதர். படிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஓகே, சோ படிக்கும்போது நீங்க எப்போதுமே ட்ரூத்ல இருக்கிற மாதிரி படிக்கணும். அதாவது என்னன்னா, ஆவியானவரின் இல்ல, ஆவி, இல்லைங்களா? சோ ஆவி, ஹோலி ஸ்பிரிட். சோ அப்போ நம்ம வசனங்கள் படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும், இல்லைங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு பேதுரு.
யாருக்கு எழுதுறாருங்களாமா வசனம் கேட்டீங்கன்னா, பரதேசிகளுக்கு எழுதுறாருங்களாம். அப்படிதான் வசனம் வருது. அந்த கடைசியா படிச்சீங்க, அந்த லைனை படிங்க சிஸ்டர். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பாருங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க பேதுரு. என்ன போட்டு திட்டுறாரு பாத்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி தெரியல. அந்த வேர்டு நீங்க கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை கேட்ட கோவம் இல்லைங்களா? பயங்கர கோவம். யாராவது நம்மளை பார்த்து பரதேசி சொன்னாங்கன்னா பயங்கர கோவம். பட் பேதுரு சொல்றாரு, எஸ் நம்மளாம் பரதேசி. பரதேசின்னா என்ன? ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை. பரதேசி அப்படின்னா நமக்கும் இந்த இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளாம் யாரு தெரியுங்களா? பில்கிரிம். பில்கிரிம் என்ற வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பில்கிரிம் அப்படின்னா அவங்களுக்கு நிலையான ஒரு இடமோ தங்கக்கூடிய வீடோ சொந்தமா எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பேர் தான் பரதேசி, பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஒரு பயணம் மேற்கொண்டு போறவங்க. பயணம் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு ஃபாரினர் வராருன்னா, ஃபாரினர் அமெரிக்கால இருந்து வராருன்னா, அவர் இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சொந்தமான விஷயம் எதுவுமே இல்லை. அவர் ஒரு பிரயாணி. அவர் வந்து பார்த்து பிரயாணம் பண்ணிட்டு போயிடணும், சொந்த ஊருக்கு போயிடணும். இங்கே தங்க முடியாது இல்லைங்களா? அதான் பில்கிரிம், பயணம் பண்ணிட்டே போறவங்க. அவங்க போய் அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க. இந்த உலகத்துல செட்டில் ஆக மாட்டாங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி சொல்லும் போது, நாமும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பரதேசிகள், பில்கிரிம். ஒருவேளை யாராவது நம்மளை பார்த்து பரதேசி திட்டினாங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் நாங்க பரதேசி தான். எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தின் விஷயங்கள் எதுவுமே சொந்தமில்லைன்ற விஷயம் வாயில சொல்றதை காட்டிலும் மைண்ட் அளவுல அது இருக்கணும். பட் நிறைய நேரங்கள்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ போயிடுச்சே, இது என்னை விட்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுது. எல்லாம் தேவையில்லாம விரயமாயிட்டு இருக்கு, வீணா போயிட்டு இருக்கு. சகோதரி வருத்தப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இந்த பூமியில எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஸோ கெயின் லாஸ் நமக்கு வந்துச்சுன்னா அது நம்ம கெயினாவும் பார்க்க மாட்டோம், லாஸாவும் பார்க்க மாட்டோம். அப்படித்தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்குரிய காரியங்களை எதுவும் கெயினும் இல்லை, லாஸும் இல்லை. ஏன்னா அது எதுவுமே நம்முடைய இது இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் வந்தாலும் அது கெயினா இருக்கலாம், லாஸா இருக்கலாம். ஆனா எதுவுமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பார்க்க மாட்டாங்க, உலகத்தார் மாதிரி. ஏன்னா நாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரதேசி. சோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய நாமும் இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில கண்டிப்பா உபத்திரவங்கள் இருக்கும், துன்பம் இருக்கும், வறுமை இருக்குமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வறுமை இருக்குமா? கண்டிப்பா இல்லைன்னு சொல்லவே முடியும். பவுல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா நல்லா வாழ்ந்திருக்கலாம். பட் அவரும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்ததுனால நிறைய நேரங்கள்ல வறுமைனா என்ன? ரொம்ப கஷ்டப்படுறோம். பொருளாதார ரீதியா சாப்பாடு இல்லாம அவரும் கஷ்டப்பட்டிருக்கிறார். என்னதான் கூடார வேலை செஞ்சாலும் கூட நிறைய நேரங்கள்ல அவர் காசு பத்தல. அவரே சொல்லுவார், நிறைய நேரங்கள்ல பசி, வறுமை, வஸ்திரம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, இப்படிலாம் இருக்கும்போது யோவான் போயிட்டு காயோ நீ நல்லா செழிப்பா இருக்கணும், இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், நல்லா செழிப்படையணும், பூமிக்குரிய காரியங்கள்ல பினான்சியலா ஆரோக்கியத்துல எல்லாம் ஹாப்பியா இருக்கணும், நல்ல செழிப்பை நோக்கி போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்றாருன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் ஒத்து வரலையே அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை நிதானமாய் பகுத்து படிக்கணும். பேர் சபை ஜனங்கள் அப்படியே படிச்சுட்டு போவாங்க.
யோவான் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்காம அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பாட்டு கூட பாடுவாங்க. பட் இங்க என்ன அர்த்தம் இல்லைங்களா? நம்ம இங்க வரக்கூடிய வசனத்தை ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆங்கிலத்துல படிச்ச பின்னாடி, ஆங்கிலத்துல படிச்சதுக்கு அப்புறம் கிரேக்க பாஷையில போய் பார்க்கணும். கிரேக்க பாஷை தமிழ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, வசனத்தை கேர்ஃபுல்லா படிக்கலாம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லல. அவர் என்ன வேர்டு யூஸ் பண்றாருன்னா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா கரெக்ட். எல்லாவற்றிலும் சொல்லும் போது ஆரோக்கியம், பொருளாதாரம், மற்ற எல்லா பூமிக்குரிய எந்த காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்லபடியா சந்தோஷமா செழிப்பா சுகமா இருங்க நான் வேண்டிக்கிறேன். இதை யோவான் மொட்டையா சொல்லாம ஒரு வார்த்தைய முன்னாடி சேர்க்கிறாரு, சொல்றாரு, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஏன் தெரியுமா? எதனால தெரியுமா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உன் ஆத்துமா நல்ல வாழணும் அப்படின்னா, அத வாழ்றதுக்காக நீ எல்லா காரியங்கள்ல வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வர்றாரு? உன் ஆத்துமா வாழ்வது போல். சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துக்கான அர்த்தம் நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். உன் ஆத்துமா வாழ்வது போல்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் ஆத்துமா கிளாஸ் கேட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆத்துமானா என்னன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆத்துமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம்தான் ஆத்துமா. கரெக்டுங்களா? இல்ல, அது ராங். ஆத்துமானா என்ன? ஆத்மா குறிக்குது நாம தான் ஆத்துமா. சரீரம் ஆவி சேரும் போது மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஆத்துமா என்ற வார்த்தை வந்திருக்க கூடாது. இங்க ஆத்துமா பத்தி யோவான் பேசல. ஆத்துமானா சரீரம் ஆவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, உயிருள்ள ஒரு நிலை. உயிர் உள்ள ஒரு நிலைக்கு பேர் தான் ஆத்துமா. கரெக்டுங்களா? பட் இங்க யோவான் பேசுறது ஆத்துமா பத்தி பேசல. இங்க வரக்கூடிய கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னா ஷூக். இந்த ஷூக் என்ற வார்த்தை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா, படிச்சிருக்கிறோமா? ஞாபகம் இருக்குங்களா? பேசிக் கிளாஸ்ல ஷூகே ஷூகே என்று சொல்லுவாங்க. கிரீக் நம்பர் 5590. பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். என்ன மீனிங்? இதனுடைய எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? ஆவி அல்லது சுவாசம் என்று அர்த்தம். பொதுவா பைபிள்ல இந்த ஆவி, ஆக்சுவலி இங்க ஆவின்னு தான் வந்திருக்கும். உன் ஆவி வாழ்வது போல் அப்படித்தான் வந்திருக்கும். சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆவி, உன் ஆவி வாழ்வது போல் அப்படின்னா பைபிள்ல ஆவி என்ற வார்த்தை நிறைய வசனம் வருது. ஆனா ஆவி என்ற வார்த்தைக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. மெயினா ஒரு 5 மீனிங்ஸ் இருக்குது. அந்த 5 மீனிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பைபிள் ஆவி எங்கெங்கெல்லாம் வருதோ 5 மீனிங்ஸ்ல இருக்குது. எந்த மீனிங்கை எங்க போடணும் அப்படின்றது நீங்க தான் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் மீனிங், ஆவி என்ற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் நம்ம எல்லாம் பேசிக் கிளாஸ்ல படிச்ச மீனிங் சுவாசம். சுவாசம் ஞாபகம் இருக்குங்களா?
மண்ணினாலே உண்டாக்கி தேவன் அவன் நாசியிலே ஊதினார் சுவாசம், பிரீத். அதுக்கு பேரு ஆவி. மனுஷன் சாகும்போது அந்த பிரீத் எங்க போயிருது? தன்னை தந்த தேவன் கிட்ட போயிருது. ஆவி தன்னை தந்த தேவன் கிட்ட போயிருது. அப்போ ஆவி என்ற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? சுவாசம். கரெக்டுங்களா? செகண்ட் மீனிங், ஆவி என்ற வார்த்தைக்கு செகண்ட் மீனிங் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய தூதர்களா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய சரீரத்துல யாரா இருக்கட்டும், அவங்க என்ன ஆவி இல்லைங்களா? ஆவி, ஆவியின் சரீரம். ஆவியின் சரீரம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம். அது பைபிள்ல ஆவி. இப்ப பாருங்க, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், ஆவிகள் என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத தூதர்கள். அது விழுந்து போனவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம். பட் ஆவி அப்படின்னா செகண்ட் மீனிங் இது. மூணாவது, ஆவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. ஆவி ஆனவர் இல்ல, பரிசுத்த ஆவி. அடுத்து நாலாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், கர்த்தர் இயேசு பேசிட்டாரு. நான் பேசுற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்ப வரக்கூடிய அந்த இடத்துல ஆவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உபதேசங்கள் அல்லது வசனங்கள். பிரியமானவர்களே, நீங்க எல்லா ஆவிகளை நம்பாதீங்க, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதிச்சறீங்கன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? யோவான்ல, 1 யோவான்ல. அது என்ன அர்த்தம்? உபதேசம், டாக்டரின். அப்ப எத்தனை மீனிங் பார்த்திருக்கிறோம்? 4 மீனிங் பார்த்திருக்கிறோம். 4 மீனிங். இப்ப 5வது மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீனிங் தான் யோவான் இங்க பயன்படுத்துறாரு. ஆவி என்ற வார்த்தைக்கு 5வது மீனிங் என்னன்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்ட், மனுஷனுடைய சிந்தை, புது சிருஷ்டியுடைய சிந்தை இல்லைங்களா? நம்முடைய சிந்தை, நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அது என்ன சிந்தை? புது சிருஷ்டி, புதிய மனுஷனுக்குரிய சிந்தை. பவுல் சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்துக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியா நடந்துக்கோங்க, பழைய மனுஷனுக்கு ஏற்றபடி நடக்காதீங்க. அப்ப புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி, புது சிந்தை, மைண்ட், நியூ மைண்ட் இல்லைங்களா? அதுதாங்கோ சகோதர. நம்ம எல்லாரும் ஒருவர் எப்படி பார்க்கணும்? மாம்சத்தின் படி பார்க்கணுமா, ஆவிக்கேற்றபடி பார்க்கணுமானா? ஆவிக்கேற்றபடி. பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், நம்ம எல்லாம் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைய போறவங்க. புதிய சிருஷ்டி நமக்குள்ள இருக்குது, புதிய சிந்தை. இது எப்போ வந்துச்சுன்னா, தேவன் தான் அந்த சிந்தைய நமக்குள்ள கொண்டு வந்தாரு, விதைச்சாரு. தேவன் தான் நம்மளை ஜெனிப்பிச்சாரு, ஆவியினால் ஜெனிப்பிச்சாரு. அப்ப இந்த ஆவி சிந்தை தான் சொல்றாரு, நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா மாம்சத்தின் படி இல்ல, ஆவிக்கேற்றபடி. அப்ப யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல் அப்படின்னா, அது ஆத்துமா பத்தி பேசல, நம்முடைய புது சிருஷ்டி, புதிய சிந்தை. அன்பானவர்களே, ஆரம்பத்துல ட்ரூத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் குழந்தைகளா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, வளர வேண்டி இருக்குது இல்லைங்களா? சிந்தையில, புது சிருஷ்டியில வளர வேண்டி இருக்குது. நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய வகையில வளரணும். குணலட்சணங்கள்ல நிறைய வளர வேண்டி இருக்குது. ஆவிக்கேற்றபடி வளர்ந்தா தான் நம்ம இந்த பூமியில ஆவிக்கேற்றபடி வாழ முடியும். ஆவிக்கேற்றபடி வாழ்றதுன்னு என்ன? தேவனுடைய வேலைகள் செய்யணும், தொடர்ந்து
மாம்சத்தை நம்ம சிலுவையில அறையணும் தொடர்ந்து, இல்லைங்களா? மிக முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஊழியங்கள் செய்யணும். பட் இதெல்லாம் எப்படி? புதிய சிருஷ்டி, சிந்தை, அது தேவனுடைய வித்து, இல்லைங்களா? அப்போ ஆவியில நம்ம எவ்வளோ செலுப் செலுப் யாரோ அட்மிட் பண்ணிட்டீங்க. ஆவியில நம்ம எப்படி செழிப்பா இருக்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம எவ்வளவு செழிப்பா இருந்தா தான் அந்த செழிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய வேலைகள் செய்யலாம், அநேகருக்கு உதவியா இருக்கலாம், அநேக சகோதர சகோதரர்களுக்கு நம்ம உதவியா இருக்கலாம், தேவனுடைய காரியங்கள்ல நிறைய வேலைகள் பண்ணலாம், இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல செழிப்பா இருக்கணும். செழிப்புன்னா என்ன அர்த்தம்? ப்ராஸ்பர். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வளரணும், செழிப்பா. அதுல தான் நம்ம செழிப்பா இருக்கணும். அப்படி நம்ம செழிப்பா இருக்கிறதுக்காக பர்டிகுலரா காயு விஷயத்துல, ஏன்னா காயு எப்படிப்பட்டவர்னா, அந்த நம்ம ஞாபகம் இருக்குங்களா? யோவான் இதெல்லாம் எழுதும் போது ஆக்சுவலி 1ஆம் கால சபை மற்றும் 2ஆம் காலகட்ட சபையில இருக்கக்கூடிய காலப்பகுதி. சோ ரொம்ப சபை துன்புறுத்தப்பட்ட காலப்பகுதி. அதன் மத்தியில ஒரு சகோதரன், அவர் தான் நல்ல எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா செழிப்பா இருக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி தான் அநேக சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக, பலன் கொடுக்கக்கூடியதாக, ஒரு ஊன்றுகோலாக இருக்க முடியும். அப்போ காயு என்ற சகோதரன் எந்த அளவுக்கு ஆவியில செழிப்பா இருக்கிறதுக்காக, எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கணுமோ அப்படித்தான் அவரால் தொடர்ந்து அந்த வேலையை செய்ய முடியும், இல்லைங்களா? நிறைய நேரங்கள்ல ஸ்பிரிச்சுவலா டவுன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நம்ம லைஃப். அதுவும் பர்டிகுலரா சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியத்துல, கர்த்தருடைய வேலைகள் செய்யக்கூடிய காரியத்துல நாம ஆவியில செழிப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப சப்ஜெக்டே எடுக்க முடியாது. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேசுற பிரதர்ஸுங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இல்ல பிரதர், வர முடியல பிரதர், இல்ல பிரதர் நான் வேலை. காரணம், ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல டல் ஆயிட்டான். ஆவியில செழிப்பா இருக்கணும். இப்ப சில நேரங்கள்ல ஏன் நிறைய நேரங்கள்ல ஆவியில டல் ஆயிடுறோம்? காரணம் என்ன? சில நேரங்கள்ல இந்த உலக காரியங்கள், அதுவும் என்ன மாதிரி காரியங்கள் தெரியுங்களா? பொருளாதார காரியங்கள், அப்புறம் சில நேரங்கள்ல ஆரோக்கியம் கூட சில நேரங்கள்ல ரொம்ப டவுன் பண்ணிருது நம்மளைய. அதனால்தான் யோவான் ஆக்சுவலி நீ பூமிக்குரிய காரியத்துல நல்லா இருன்னு சொல்லல. உன் ஆவிக்குரிய விஷயம் நல்ல செழிப்பா இருக்கிறதுக்காக பூமிக்குரிய காரியங்கள் உனக்கு ஆதரவா இருக்கட்டும், அதற்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ ஆரோக்கியமா இருக்கணும், அதே போல மற்ற பொருளாதாரமா இருக்கட்டும், அதுல நீ கொஞ்சம் நல்லா இருந்தா தான் நீ தொடர்ந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் செழிப்பாயி, இன்னும் அநேக சகோதர சகோதரிகளுக்கு உன் மூலமாய் அநேக உதவிகள், தேவனுடைய கிருபைகள் கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்குது, பட் தொடர்ந்து கிடைக்கும். பட் இந்த விஷயம் எல்லாருக்கும் இல்லை. இந்த மாதிரி சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய, தேவனுடைய வேலைகள் அதிகமா செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக தான் என்ன பண்றாருன்னா யோவான் இந்த ஒரு விண்ணப்பம் தேவன் கிட்ட பண்றார். உண்மையிலே அன்பானவர்களே, சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய, இல்ல நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். நம்ம தப்பு இல்லை. என்ன மாதிரி ஜெபிக்கலாம்? தேவனே, எங்களுக்காக ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய நேரங்கள் கொடுக்குறாங்க, நிறைய ஆரோக்கியம் கொடுக்குறாங்க, தொடர்ந்து அவங்க எங்களுக்கு ஊழியம் ஏறெடுக்கும்படியா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பூமிக்குரிய எல்லாவற்றிலும் சொல்லும் போது அது எது வேணா இருக்கலாம். அது பொருளாதாரமா இருக்கலாம், இல்லைங்களா? எது விஷயமா இருக்கு, நீங்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க, தொடர்ந்து அவங்க எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவும்படி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம பெயர் சபை ஜனங்கள் மாதிரி பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனே அது கொடுங்க இது கொடுங்க நல்லா
அப்படி இல்லை. நம்முடைய நோக்கம் பூமி இல்லை. நம்முடைய நோக்கமே ஆவிதான். ஆவிக்குரிய வாழ்க்கை, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ கண்டிப்பா சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸுங்களுக்காக நம்ம ஜெபத்துல வைக்கலாம், தப்பு இல்லை. அவங்களுடைய ஆரோக்கியங்கள் மற்றும் அவங்களுடைய பொருளாதார விஷயங்கள். சோ யோவான் நல்ல ஒரு பாடத்தை நமக்காக இங்க என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. சோ நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க நம்புறேன். சோ அடுத்து தொடர்ந்து யோவான் பேசுறாரு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? என்ன விஷயம்னா, நீங்க ஏதோ சத்தியத்தை கேட்டது மட்டுமல்ல, உணர்றது மட்டுமல்ல, சத்தியத்துல நடக்கிறீங்க அப்படின்றத, எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க என்பதை கேட்டு சாட்சி கொடுத்த போது, அது யாருன்னா உங்களை பத்தி பிரதர்ஸுங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா யோவான் அன்றைய நாட்கள்ல எல்லாம் உண்மையிலே சத்தியத்துல ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னா, சத்தியத்துல நடக்கிறார் அப்படின்னா பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட காலப்பகுதி, நிறைய உபத்திரவங்கள், துன்புறுத்துதல்கள் இல்லைங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வரும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும்போது என்ன ஆயிடுறாரு? அவரு இடரல் ஆயிடுறாரு. அப்போ வசனத்து நிமித்தம் துன்பம் உபத்திரம் வரும்போது நிறைய பேர் நிக்கிறது இல்ல, பின் வாங்கிடுறாங்க. அநேக பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய டெஸ்டிங் தான். ட்ரூத் நிமித்தமா வரக்கூடிய உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியில தொடர்ந்து நடக்காம சத்தியத்தை விட்டு அப்படியே எக்லீஷா வர்றது போறது, ட்ரூத் ஏத்துக்கிறதுலாம் ஓகே, ஏத்துக்கிறது பிரச்சனை இல்லை. பட் நடக்கிறது அங்கத்தான் இடிக்குது. உண்மையிலேயே யோவானுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகள் பாருங்க, அவர் எவ்வளவு இது வயசுல ரொம்ப முதிர்ந்தவர் ஆகையினால இவங்களெல்லாம் யோவான் எப்படி பாக்குறாருன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்துல எப்படி நடக்கிறாங்க என்பதை கேள்விப்படுகிற போது ரொம்ப அதை விட ஹாப்பி வேற எதுவுமே இல்லை. உண்மையிலேயே அந்த சகோதர சகோதரி, நீங்க எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்றீங்க, எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்க, எத்தனை சப்ஜெக்ட் பேசுறீங்க, எவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்றீங்க, எவ்வளவு என்னென்ன பண்றீங்க, எத்தனை பாட்டு பாடுறீங்க, எவ்வளவு அழகா பாடுறீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. சத்தியத்துல நடக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சத்தியத்துல நடக்கிறதுனா என்ன? சத்தியத்துல நடக்கிறதுனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சத்தியத்தை கேட்கிறோம், உணர்றோம், உணர்ந்து ஏற்றுக்கொள்றோம். கேட்ட நாம அதன்படி வாழ்க்கையில கொண்டு வரும். வாழ்க்கையில நடக்கிறதுனா வாழ்க்கையில வாழ்றது, சத்தியத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்றது. பட் நம்ம நிறைய நேரங்கள் சத்தியத்துக்குள்ள இருந்துட்டாலும் உலக பிரகாரமான காரியங்கள் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சகோதரனா இருந்தா உலகத்தின் காரியங்கள், வேலைகள்ல எப்படி நடந்துக்கிறார். சகோதரியா இருந்தா வீட்டுல கணவருக்கு சத்தியத்துல நம்ம எல்லாரும் வந்துட்டாலும், சத்தியத்துல நம்ம எல்லாரும் உணர்ந்தாலும், சத்தியத்தை நம்ம எல்லாரும் கேட்டாலும், டெய்லி சத்தியத்தை படிச்சாலும், டெய்லி சத்தியத்தை தியானிச்சாலும் இதெல்லாம் நல்லது, கண்டிப்பா செய்யும். பட் ரொம்ப முக்கியம், இனி வரக்கூடிய நாட்கள் சீக்கிரத்துல வரப்போகுது. ஒரு ராக்காலம் ஒண்ணு வரப்போகுது இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் டெஸ்டிங், சத்தியத்துல நடக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இந்த சோதனை இருக்குது. சோ அந்த மாதிரி சோதனைகள் மத்தியில நம்ம எல்லாரும் சத்தியத்துல நடக்கிற இப்போ ஏன்னா நிறைய நேரங்கள்ல அன்னைக்கு பாத்துக்கலாம் பிரதர்,
அப்படி இல்லை. இப்பவே நம்மளை ட்ரெயின் அப் பண்ணலைன்னா அன்னைக்கு ரொம்ப சிரமமா. சகோதர சமூகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா தெளிந்த புத்தி உள்ளவங்களா இந்த உலகத்துல ஜீவிச்சு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ ஒவ்வொருவருமே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. போதும் இன்னைக்கு இந்த 4 வசனங்கள் நம்முடைய தியானத்துக்கு. சோ 2 பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒண்ணு இந்த யோவான் 2ஆம் வசனம், அப்புறம் சத்தியத்துல நடந்து கொள்றது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து யோவான் இந்த நிருபத்தை என்ன நோக்கத்துக்காக எழுதிட்டாரு, என்ன விஷயம், என்ன காரணம், பர்பஸ் என்ன, நமக்கு என்ன பாடம் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.